ஜேமி போயிட்டு அண்ட் இது கபில் ப்ரோ அண்ட் அஜித் ப்ரோ வேறாவே BMW சருன்னு பறந்துருவாங்க. நமக்காக வந்துட்டு ஆக்சுவலி ஷோவாக வந்துருக்காங்க. நைஸ் பண்ணி செம்ம ரீசெண்டாக தான் எடுத்தார் மாம்ஸ். அவர் தான் கபில் பின்னாடி பண்ணிட்டு போகிறவர் அஜித். கேப் கிடைச்சா பறந்துருவாங்க. ஏதோ நமக்காக சொல்லுவோம். ஒரு சபே இருக்குல்ல, ஆக்சுவலி சும்மா அண்டர் கிரவுண்ட் மாதிரி சின்னதான் லெவல் கிராசிங். அதுக்கு பின்னாடி வந்துட்டு நான் பேசுகிற வயசு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இந்த ஏரியா ஃபுல்லாக நியூ சிட்டி. சொல்லப்போனால் இது வந்து ஹைதராபாத்தில் 2 வகையாக சொல்லுவாங்க, ஓல்டு சிட்டி அண்ட் நியூ சிட்டி. ஓல்டு சிட்டிலாம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்தது, இதெல்லாம் நியூலி டெவலப்டு ஏரியா. இந்த பிரிட்ஜஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஆக்சுவலி ஸ்டீல் பிரிட்ஜஸ் தான். அண்டு இந்த ஜங்ஷனில் வந்துட்டு நமக்கு ஏபி மால்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் ஏபி மால் இருக்குது. நம்ம அப்புறமா அது இன்னொரு நாள் பார்க்குறோம். ஆனால் இதுதான் தெலுங்கானா பஸ்ஸு. இது ஸ்டைல் பார்க்க கொஞ்சம் வீடாக தான் இருக்கும். பட்டு இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் எங்கள் ஏரியாவில் பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ பயங்கரமாக இருக்குது. நான் வந்தப்போ கம்மியாக இருந்தது. ஆக்சுவலி நான் பேசுகிறது கேட்காது. நான் பேக்ரவுண்டில் வாட்ச் பண்ணுறேன். பஸ்ஸஸ் எல்லாமே அண்ட் ஆல்சோ எம்எம்டிஎஸ் லோக்கல் ட்ரெயின் ஸோ அது வந்துட்டு இங்கே எங்களுக்கு பக்கம். ஆட்டோவில் ஏறிட்டோமா சும்மா பாட்டு பறக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபேமஸான ஆக்சுவலி நம்ம கூகுள் ஆஃபீஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. ஆக்சுவலி கூகுள் ஆஃபீஸ் நிறைய இடத்துல இருக்குது. இங்கேயே ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஹைடெக் சிட்டிலேயே ஒன்று இருக்குது. கூகுள் ஆஃபீஸ் செம்மையாக தான் இருக்குது. இது ஆச்சரிப்போம் அதுலேயே. ஆக்சுவலி இது ஹைடெக்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி டைப்பு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி முகல்ஸோட ஸ்டைலில் அப்படியே வந்து பில்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. முகல்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இதை வந்து நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி இது நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோமா செம்மையாக இருக்கும். இல்லை நான் சொல்கிறது ஆங்கிள் லோ ஆங்கிளில் ஸ்டார்ட் எடுத்து செம்மையாக இருக்கும். ஆமாம், வீடியோ எடுத்துருவா நான் பேசுகிறேன். இல்லை அது என்ன இருக்குது நல்லா இருக்கு. எல்லா மக்களும் ஐடி கம்பெனிக்கு ஓடி வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி நான் கேமராவில் கவர் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குல்ல அந்த பில்டிங் வந்துட்டு சைபர் டவர்னு சொல்லுவாங்க. லைக் ஹைதராபாத்லேயே ஃபஸ்ட் அண்டு பெரிய ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ன்றதை விட ஒரு ஐடி கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பில்டிங். அது ரொம்ப ஃபேமஸானது. ஆக்சுவலி இப்போ செம்ம ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த டைம்லேயுமே வந்து பாருங்கள், அது மேலே அந்த சைடு வந்து மெட்ரோ இருக்குது. உங்களுக்கு அங்கே தெரியுது இல்லை, அந்த பிரிட்ஜ் வந்து மெட்ரோ. அங்கே போனால் ராய்தூருக்கு போகும், ஹோட்டல்ஸ் எல்லாமே. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சைபர் டவர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஃபோட்டோஸ் இருக்கும். லைக் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக காடாக இருந்த மாதிரி இருந்த ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இது அது ஃபுல்லாக வந்து ஹைதராபாத் கவர்மெண்ட் வந்துட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். அவர் டைம் கிடச்சா ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சிருவார். கேர்ள் ஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. 500 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி இது வந்து புது வண்டி தான். ஆக்சுவலி எங்களுது
எங்களுது மீன்ஸ் கபில் ப்ரோ அது நம்மளது மாதிரி இல்லை, நம்மளது தான் அது. ஸோ BMW RR 310 செம்ம பிக்கப் வண்டி, செம்ம பவர்ஃபுல்லானது, செம்மையாக இருக்கும். யாராவது வச்சுருந்தீங்க, இந்த வண்டி வச்சுருந்தீங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வண்டி நீங்கள் ஓனர் சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆல்சோ இது வந்து பெனிலி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட இதுதான். கண்ணு கொஞ்சம் லைட்டாக முறுக்கு, நல்லா இருக்கும். ஆனால் என்ன தம்பி பயங்கரமாக, ஆக்சுவலி BMW கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப மைலேஜ் கம்மியாக தர மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் பர்சனலாக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பெனிலி வச்சுருந்தீங்கன்னா, இது என்ன மாடல்ரா? ஆக்சுவலி 250 பெனிலி 250. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நெக்ஸ்ட்டு அடுத்த ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இல்லை 1 ஆயிடுச்சு. எவ்வளோ ரஷ் இருக்காங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸு, நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதுதான் இந்த சைடு ஃபுல்லாக ஹோட்டல்ஸ், நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஆமாம், இது வந்து ட்ரைடன்ட் ஹோட்டல். இதுக்கு முன்னாடி பார்த்து யாரோ ஒரு நண்பர். ஸோ ஆக்சுவலி இங்கே மோஸ்ட்லி எல்லா பெரிய ஹோட்டல்ஸுமே சாப்பிட்டோம், எக்ஸப்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அது தவிர. அண்டு நிறைய ஹோட்டல்ஸோட ரிவ்யூஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறோம், இந்த பக்காலோக்கல் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இது எல்லாமே ஒரு ஐடி பார்க்கோட என்ட்ரன்ஸ் தாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக வருதுன்னு தெரியல, நம்ம நைட் டைமில் வேறு இருக்கும். அண்டு நல்லா இருக்கும். டேயில் ஒரு ஈவினிங் டைமாக வந்தோம்னா ஒரு பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய ஐடி பார்க்ஸ்குள்ளே நம்ம போகலாம் அழகாக வண்டி எடுத்துகிட்டு. ஸோ இது ராயதுர்கில் மெட்ரோ. ஆக்சுவலி இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ராயதுர்க், இந்த மெட்ரோ லைனோட எட்டு இதுதான், இதோட மெட்ரோ. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெஃப்ட்டில் போனோமா, இந்த லெஃப்ட்டில் இந்த சைடு இருக்கிறது மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே போனால் நமக்கு நிறைய நடக்கிறதுக்குலாம் பிளேஸ் இருக்கும். கிறிஸ்மஸ்னால பாருங்கள் லைட்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. வாழ்க்கை நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பாத்வே இருக்கும் நமக்கு நடக்கிறதுக்கு. அது எல்லாமே தலையும் பாருங்கள், சொல்லாமலே கரெக்டாக நீட்டிருக்கோம். கைஸ் வந்து பாருங்கள், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது மெட்ரோ, இதுதான் இந்த லைனோட எண்டு. ஸோ இங்கே இருக்கிற நமக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் டெக் பார்க். பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. உள்ளே போகலாம், நம்ம அந்த சைடு போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். போனால் செம்மையாக இருக்குது. அது இன்னொரு விளாகில் போடுற. ஆக்சுவலி டைம் ஆச்சு, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது போகணும். அதனால் இன்றைக்கி இதோட நிறுத்திடுறோம். இதுக்குள்ளே நல்லாயிருக்கும். அந்த இதை முடிச்சுட்டு அடுத்தது வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம. அண்ட் இந்த பிளேஸில் பாருங்கள், ஐக்கியா ஃபர்னிச்சர் கடைங்க. ஃபர்னிச்சர் கடைன்னு சொல்ல முடியாது, நல்லா இன்டீரியர் டிசைனிங்கு, பெஸ்ட்டு ஒரு இன்டீரியர் டிசைனிங் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தோம் லாஸ்ட் டைமு. கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா இருந்தது. நிறையா வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா, லேப்டாப் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஜாலியாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே பாருங்கள், அந்த பில்டிங், இந்த பில்டிங் இதெல்லாம் இப்போ கட்டின பில்டிங் தான். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான லெவலில் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, வெளியேருந்து பார்க்க ஆகா செம்மையாக இருக்குடா, உள்ளே போய் ஒர்க் பண்ணலான்னு தோணும். ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் இதோட எல்லாமே எப்படி இருக்குன்னு. நாங்களும் அப்படி நினச்சி தான் அங்கே வந்து ஜாயின் பண்ணோம் எங்கள் கம்பெனியில். அது வேணாம் விட்டுருங்க, அது வேறு சாப்டர். ஆமாம் சொல்லுங்கள். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ஆமாம், இது ஒரு சிவில் இன்ஜினியர். ஆனால் ஒர்க் பண்ணுறது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாருன்றதை பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவங்க பாவம் நமக்காக முன்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு இது பண்ணுவோம். பாருங்கள், எக்ஸாஸ்ட்லாம் போட்டு மாருதி 800 பறக்க விட்டு போகிறாரு. செமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க பாருங்கள் ஸ்டாச்சு. ஆக்சுவலி இங்கே ஹைதராபாத்தில் நிறைய ரோட்டுக்கு நடுவில் புதுசாக ஸ்டாச்சு, கொஞ்சம் க்ரியேட்டிவான நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு. ஆமாம், அது பூனை தான். ஆக்சுவலி நாங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறோம். அது பூனை வந்து மேலே ஏறும். இதை பில்டிங்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போனால் சுற்றி வந்து பில்டிங் தான் இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீலிங்கே இருக்காது, ஒரு அப்ராடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெவல் ஃபீலிங் இருக்கும். அது அங்கே வந்து டீ ஹப்னு சொல்லுவாங்க. அதாவது தெலுங்கானா வந்துட்டு ஒரு
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அது. ஸோ அந்த ஏரியா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூயார்க், குட்டி நியூயார்க் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சைடு. ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறோம். ஓகே காய்ஸ், நான் சொன்னேன்ல அது ஒரு பூனைன்ட்டு, அங்கே பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பூனை மேலே ஏறுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு அந்த பிரிட்ஜு மேலே. என்னென்னா மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் ஸ்டீல் பிரிட்ஜு தான். ஸ்டீல் இருக்குது, மேலே காங்கிரீட்டை போட்டு பிரிட்ஜை கட்டிட்டாங்க. இதை பாருங்க வாய்ஸ், செமையாக இருக்குல்ல. ஹாய் பாய். ஸோ அவங்க யாருன்னு தெரில, பட் எனிவே நம்ம மக்கள் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இங்கே ஆக்சுவலி நமக்கு ஹைதராபாத்தில். ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்கும் நமக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, பில்டிங்ஸு, லைட்டிங்கு, என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் நமக்கு. ஆனால் என்ன, நான் ஒரு ஜாக்கெட் போட மாட்டேன், கொஞ்சம் குளிருது. புளிஸ் வண்டி அதாவது ஆமாம் டெலைட்டோடது இந்த பில்டிங்கு. ஆமாம், எப்பவுமே டிராஃபிக் ரூல்ஸை மதித்து வண்டியை ஓட்டுங்க, அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. ஆமாம், அப்புறம் திட்டக்கூடாது, என்னடா வீடியோக்கோசரம் டிராஃபிக் சிக்னலில் நிறுத்திட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லுவேன். ஒருத்தர் நின்றனால எல்லோரும் நிற்கிறாங்க. ஆமாம், நாம் நின்றனால பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. நாம தான் லூஸ் மாதிரி நின்றுருக்குமா என்ன? அவன் போகிறான், வருமா தெரியலையே, டைமிங் ஓடல, வருமா? இது கதையா இல்லைன்னா ரைட் செக்ஷன் நாம் நின்னால பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நின்றுருக்காங்க. ஒர்க் ஆகாது போட்டாங்க பாருங்கள், சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போட்டதுக்கப்புறம் மூவ் ஆகிருக்கு. நாங்கள் டிராஃபிக் ரூல்ஸு கேஸ் பண்ண முடியாது ஆக்சுவலி, அவர் மறக்கிறாரு. செமையாக இருக்குல்ல இந்த பில்டிங்கை பார்த்து வேலைக்கு சேர்ந்தவங்க தான் நாங்களும். இந்த மாதிரி நீங்களே யாராவது இருக்கீங்களா? வாய்ஸுங்க மறந்துட்டீங்களா? டீ கடை தேடி வெளியே வந்து தேடிட்டு இருக்காங்க நம்ம வாய்ஸ். ஐஃபோன் 14. ஸோ நான் நினைக்கல இந்த மாதிரி வந்துட்டு கேமராஸ் வந்து வேலை செய்யும். நல்லா இருக்கு, எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய 16 வந்துருச்சு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. தலைவர் ரைட் எடுத்துடுறாங்க யூட்டர் இல்லையா? நம்ம வயசு அட்ரீம்கிட்ட வெயிட் பண்ணிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு சரக்கு கடைங்க உள்ளே வந்து செமையாக இருக்குது. அது ஒரு மால் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து அட்ரியம் மால். இதுக்குள்ளே வந்து இன்சைடில் பெரிய ஒரு ஆட்சி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே யூட்டர்ன் எடுத்தோம்னா நேராக பிடிச்சி அழுத்தினோம்னா நம்ம ஏரியா தான். பெட்ரோல்லையோ நிறைய ஹை கிளாஸ் வண்டி இருக்கும். ஏரியா எப்படி
பேசிக்காக போனோமா டீலப் காய்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும் நைட்டில் இந்த வழியில். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறோம். அபிஸ்பர் பிரிட்ஜ் ஏறணுமா போய்கிட்டே இருக்கலாம் நம்ம ஏரியா வரைக்கும். ஆனால் நல்ல வியூ இருக்கும். அது வந்துட்டு சரத் சிட்டி மால்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் வந்து ஏபின்னு சொல்லி பழகிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி மகேஷ் பாபுவோட டாக்டர் மகேஷ் பாபு சார் இருக்கார் அப்படி இல்லையா, அவருடைய தேட்டர் அதில் இருக்குது. செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். மற்ற தேட்டர்லாம் பார்க்க பட் நல்லாயிருக்கும். இந்த மால் ஆக்சுவலி பெரிய மால். நிறைய மூவிஸில் பார்த்துருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலி நிறைய மூவிஸில் கீழே இந்த பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் வந்து இந்த மால் இந்த ஏரியா எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை அந்த மூவிஸை தேட்டரில் பார்க்கல எங்களுக்கு செம்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துல டிவியில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரே பிரிட்ஜி. நம்ம கிட்டத்தட்ட 2-3 சிக்னல் நம்ம வரக்கூட பார்த்தீங்களா நிறைய சிக்னலில் டிராஃபிக்காகி வந்தோம். ஸோ அந்த ஏரியா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த பஸ்ஸில் காமிச்சோம் இல்லையா, அது இந்த இடம் தான். அது இந்த இடத்துல தான் நம்ம லெஃப்ட் எடுத்தோம். ஆக்சுவலி பிரிட்ஜு கீழே தான் போகிறாங்க. நிறைய காற்று நிறைய அடிக்கிறதுனால பறக்கிற மாதிரி இருக்குது. கால் பண்ணுறாரு அப்படியே ஓரமாக அந்த சைடில் நிறுத்து காய்ஸ். அப்போ இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கானாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நான் காட்டுறேன். இப்போ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். ஏன்னா இன்னும் அந்த கடை வரல. ஒரு கடை இருக்குது. அந்த கடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காட்டுறேன். कितना